இந்தியாவின் மிக மிக பழமையான கடிகாரம். 171 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கடிகாரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தூய திரித்துவ பேராலயத்தில் அமைந்திருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கடந்த சில வாரங்களாக இந்த கடிகாரம் சரியாக ஓடாமல் இருந்த நிலையில் கின்னஸ் சாதனையாளரும் உலக அளவில் அதிகமான பழமை வாய்ந்த கடிகாரங்களை தன்னிடம் வைத்திருப்பவருமான திரு ராபர்ட் கென்னடி அவரை அழைத்து வந்து இந்த கடிகாரத்தை மீண்டும் ஓட வைத்திருக்கிறார்கள் திருநெல்வேலி சிஎஸ்ஐ டயோசிசன் நிர்வாகத்தினர். அது குறித்த விவரங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். 171 வருடம் பழமை வாய்ந்த இந்த கடிகாரம் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக மிக பழமையான கடிகாரம் இதுதான் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க விஷயத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த உணர்வு? உங்களை பத்தியும் இதை நீங்க மெயின்டைன் பண்ண விதம் பத்தியும் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக எங்களுக்கு இது உண்மையாட்டு இது 171 வருஷம் பழமையானதுன்னு தெரியாமல் தான் வந்தோம். சர்ச்சிலேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். வந்து பார்த்த உடனே நான் மிரண்டே போயிட்டேன். இந்த மாதிரி கடிகாரங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்த உடனே நான் மிரண்டே போயிட்டேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கூகுளில் எடுத்து இன்டர்நெட்டில் எடுத்து அன்றைக்கி ராத்திரி கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து இந்தியாவோட மிக பழமையான கடிகாரம். அன்னைக்கு நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்தியாஸ் ஓல்டஸ்ட் கிளாக், டெல்லியில் உள்ள டவர் கிளாக் தான் ஓல்டஸ்ட், 1870 மேட் செய்யப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ இங்கே கடிகாரத்தில் இந்த கடிகாரத்தில் உள்ளது 1854 செய்யப்பட்டது. ஸோ வி ஹேவ் ரீரிட்டன் த ஹிஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நாளும் இந்த கதை யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்குது. இந்த பொக்கிஷம் இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பொக்கிஷம் இந்த சர்ச்சில் இருக்கிறது யாருக்குமே அறியாமையில் இருந்திருக்குது. ஸோ இதை நம்ம இன்றைக்கி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இந்த கடிகாரம் எத்தனையோ வருஷங்களாக சரியாக மணி அடிக்காமல் இருந்தது. ஒரு டவர் கிளாக் மணி அடிக்கலைன்னா அது வந்து அதில் உள்ள சுவாரஸ்யமே இல்லை. இப்போது நாங்கள் பழையபடி 11 நாள் வேலை பார்த்து பக்காவாக பேக் டு ஃபேக்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவேன், எல்லாம் துல்லியமாக மணி அடிக்க வச்சாச்சு. இதுக்கு நான் ஸ்பெஷலாக விட்டு நாங்கள் வந்து ஒரு மேனுவலும் செய்து, ஏன்னா இது 171 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, அதுக்குள்ளே ரைட்டப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி சர்ச்சுக்கு டயசிஸுக்கு ஐயா மார்ட்ட கொடுத்துட்டு இனிமேல் இதை பிறந்த பிள்ளை போல் பாதுகாக்கணும். அதான் அதில் உள்ளது. கடிகாரங்கள் எந்த கடிகாரமாக, மெக்கானிக்கல் கடிகாரமாக இருந்தாலும் பிறந்த பிள்ளை போல் பாதுகாத்தா தான் அது அடுத்த தலைமுறைக்கு நிற்கும். இது 1000 வருஷங்களும் ஒன்றும் ஆகாது. நாங்கள் நிறவின்னு ஒரு இடத்துல ஒரு டவர் கிளாக் ரெடி பண்ணிக்கோம். எல்லா டவர் கிளாக்குமே அதே மாதிரி தான். அதே மாதிரி நாகர்கோயிலில் மணிமேடைன்னு ஒரு கிளாக் இருக்குது. அதுவும் ரொம்ப பாரம்பரியமான கிளாக்கு. அந்த கிளாக்கும் மணி அடிக்காமல் இருக்குது. அதுக்கும் அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் ரெடி பண்ணிடலாம். இந்த கடிகாரம் வந்து இந்தியாவோட ஒரு பொக்கிஷோன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கே பெருமை. அப்போ பாளையங்கோட்டை மக்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், இந்த சர்ச்சுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். இது கடவுளுடைய கிருபை இருந்ததுனால தான் இவ்வளோ நாளும் ஓடிட்டு இருந்தது. இனிமேல் இப்போ நாங்கள் பர்ஃபெக்டாக சரி பண்ணிக்கிட்டு கொடுத்துருவோம். இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒருத்தன் யாரும் நான் பண்ணினேன்னு சொல்லி கொண்டாடவே முடியாது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டீம் ஒர்க். எங்களை சர்ச் வந்து எங்களை ரொம்ப ராஜா மாதிரி கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லா பாஸ்டர்ஸுக்கும், டயசிஸுக்கும், எல்லா கமிட்டி மெம்பர்ஸுக்கும், பிஷப்புக்கும் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றிப்பட்டிருக்கேன், எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், நான் என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த சர்ச்சை வந்து இந்த கிளாக்கை வந்து நான் பராமரிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைகள் கண்டிப்பாக பராமரிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த உலக அளவில் கின்னஸ் ரெக்கார்டை நீங்கள் தான் கையில் வச்சிருக்கீங்க. ஆமாம். இந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? எவ்வளோ கடிகாரங்களை நீங்கள், பல வகைப்பட்ட கடிகாரங்களை நீங்கள் இப்போ பராமரிச்சுட்டு வரீங்க? என்னோட கலெக்ஷன் வந்து, என்னோட ஹாபி வந்து கலெக்ட் பண்ணுறது, ஆன்டிக் கிளாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. இது 43 வருஷமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பூர்வீகம் நாகர்கோயில். நான் இப்போ 85லேருந்து மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிருக்கேன். ஸோ இதோட சும்மா நேரப்போக்காக தான் தொடங்குனேன். அது இப்போ பெரிய ஒரு ஹாபியாகி இப்போ நான் தனியாக இந்தியாவில் நம்மளோட மியூசியம் தான் கடிகாரத்துக்குன்னே பிரத்யேகமாக வச்சுருக்கேன். என்னோட நோக்கமே என்னோட கலெக்ஷன் நம்மகிட்ட 2500 கடிகாரத்துக்கு மேலே இருக்குது. வேறு இதர பொருட்கள் ஒரு 3500 பொருட்கள் இருக்குது. என்னோட நோக்கமே என்னோட கலெக்ஷன் என் காலத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கணும், நாட்டுக்கே ஃப்ரீயாக கொடுக்கணும். எந்த ஒரு பண நோக்கமும் வேண்டாம், எனக்கு நாட்டுக்கு ஃப்ரீயாக ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் இருக்கேன். இந்த மாதிரி டிவியெல்லாம் வரும்போது நான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னும் அது வந்து நம்ம கேட்க வேண்டிய ஆளுகள்கிட்ட போய் சேரலன்னு தான் நினைக்கிறேன். பெரிய ஆளுகள்கிட்ட சிஎம் சார்கிட்ட, பிரைம் மினிஸ்டர் ஐயாட்டெல்லாம் போய் சேர்ந்துன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குள்ள ஆவணங்கள் செய்வாங்க. ஏன்னா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. என் காலத்துக்கு பிறகு அதை பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் அது பழையபடி காயெல்லாம் கிடைக்க போயிடக்கூடாது.
ஸோ வரக்கூடிய தலைமுறைக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கிளாக்கும். இந்த எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த கடிகாரம் இன்னமும் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயும் உலகத்தில் இதை இன்னொன்று பார்க்க முடியாது. அதனால தான் வரக்கூடிய தலைமுறைக்கு இதெல்லாம் பொக்கிஷங்க. ஸோ இதுதான் என்னோடய ஹாபி. ஆக்சுவலாக நிறைய பேர் வருவாங்க. எனக்கு சம்பாதிக்கணும்னா டெய்லி 2000-3000 சம்பாதிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு மியூசியத்துக்கு ஃப்ரீ டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பெரிய பெரிய மியூசியம்லாம் மெட்ராஸில் இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாரும் என்ட்ரி ஃபீ வச்சு தான் நடத்தாங்க. அதை நான் பெருமையாக கெத்தாவே சொல்லுவேன். என் மியூசியத்துக்கு ஏழையும் வரலாம், பணக்காரனும் வரலாம். 5 பைசா கொடுக்க வேண்டாம். நாங்கள் தான் வரக்கூடியவங்களுக்கு டீ காஃபி சந்தோஷமாக கொடுப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கடவுள் வந்து தேவைக்கு அதிகமாகவே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ எம் கண்டென்ட் வித் வாட் ஐ ஹேவ். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுதான் ரெக்கக்னிஷன். எனக்கு நீங்கள் நினைக்கல என்னடா இவன் ரொம்ப பேசுகிறான்னு. எனக்கு அங்கீகாரம்னது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ இந்த இவ்வளோ 170 வயசு கிளாக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன்றது எவ்வளோ பெரிய பெருமை எனக்கு. ஸோ அந்த பெருமைக்கு அதை நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். இதுதான் என்னோட பயணங்க. இந்த கிளாக், இதனுடைய மேனுஃபேக்சரிங், இதனுடைய வரலாறு, இதில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இந்த 171 வருடம் பழமையான இந்த கடிகாரத்தில் எங்கே இருக்குது, எங்கே தயாரிக்கப்பட்டது, அது போன்ற விஷயங்கள் இருக்காது. இந்த கடிகாரம் வந்து லண்டனில் ஜான் முரே நீ ஒரு கம்பெனிக்காரன் செஞ்சுருக்கான். இதோட பெரிய சக்தி வாங்கிய பாயிண்ட் என்னென்னா, லண்டன் டவர் கிளாக், பிக் பென்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து உலகத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய கிளாக். இதுக்காக இந்தியாவிலேருந்து அந்த டவர் கிளாக்கை போய் பார்த்துட்டு வந்தவங்கலாம் எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க. அந்த கிளாக்கோட இது ஓல்டர் கிளாக். 5 வருஷம் அந்த லண்டன் டவர் கிளாக்கோட, பிக் பென் கிளாக்கோட இது ஓல்டஸ்ட் கிளாக். ஸோ நினச்சி பாருங்கள், நம்ம அதை போய் இங்கிலாண்டில் போய் பார்த்துட்டு வரோம். அதிசயம். அதுக்கு மேலே உள்ள அதிசயம் நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இருக்குது. அதான் இதை மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் நம்ம ஊரில் இன்னும் நிறைய இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அது பாதுகாக்கிறது, அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கறது தான் நம்மளோட கடமை. வளரும் சமுதாயங்களும் அதை செய்யணும், அதை பராமரிக்கணும். இது ஒரு மெசேஜாகவே யங்கர் ஜெனரேஷனுக்கு நான் சொல்கிறேன். பாரம்பரியத்தை மறந்துடவே கூடாது. வந்த வழியை மறந்துடக்கூடாது. வந்த வழி ரொம்ப முக்கியம். ஹவு இட் ஹாஸ் இவால்வ்டு. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி, ஹாராலஜி எங்கேயோ இருக்குது. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் வாட்சஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா ரொம்ப 1000 வருஷம் துல்லியம். ஆனாலும் இதை மறக்கக்கூடாது. இதுதான் பிறப்பு இது. ஸோ அதனால் பிறப்பை மறக்கக்கூடாது. தேங்க்யூ. ஏன்னா லண்டனில் இருக்கும் உலக புகழ்பெற்ற கடிகாரத்தை விட பழமையான கடிகாரம் அதே லண்டனில் தான் தயாரிக்கப்பட்டது. திருநெல்வேலி தூய திருத்துவ பேராலயத்தில், பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் தூய திருத்துவ பேராலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இதனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மிக மிக தொன்மையான பழமையான இந்த கடிகாரத்தின் பற்றிய அனைத்து விவரங்களையும் தற்போது கேட்டோம். 171 வருடங்கள் கடந்தும் தற்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் இந்த கடிகாரத்தின் சிறப்புகள் குறித்து நாம் அனைத்து தகவல்களையும் அறிந்து கொண்டோம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர். லண்டனில் இருக்கும் உலக புகழ்பெற்ற கடிகாரத்தை விட பழமையான கடிகாரம் அதே லண்டனில் தான் தயாரிக்கப்பட்டது. திருநெல்வேலி தூய திருத்துவ பேராலயத்தில், பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் தூய திருத்துவ பேராலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இதனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மிக மிக தொன்மையான பழமையான இந்த கடிகாரத்தின் பற்றிய அனைத்து விவரங்களையும் தற்போது கேட்டோம். 171 வருடங்கள் கடந்தும் தற்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் இந்த கடிகாரத்தின் சிறப்புகள் குறித்து நாம் அனைத்து தகவல்களையும் அறிந்து கொண்டோம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர். சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேக செய்தி. லண்டன் பிக் பென்னை விட பழமையானது. நெல்லையில் 171 ஆண்டுகால வரலாற்று சின்னத்தை மீட்டெடுத்த கின்னஸ் சாதனையாளர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய திருத்துவ பேராலயத்தில் ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் உள்ள 171 ஆண்டுகள் பழமையான கடிகாரம் தற்போது மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. இந்தியாவின் மிகப் பழமையான இந்த தொழில்நுட்ப சின்னத்தை மீட்டெடுத்தது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை சத்தியம் தொலைக்காட்சிக்காக பிரத்யேகமாக வழங்கியுள்ளார் கின்னஸ் சாதனையாளர் திரு ராபர்ட் கென்னடி. வரலாற்றை மாற்றிய கண்டுபிடிப்பு. பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையில் உள்ள இந்த பேராலயத்தின் கோபுர கடிகாரம் கடந்த சில வாரங்களாக செயல்படாமல் இருந்தது. இதனை சரிசெய்ய உலக அளவில் அதிகப்படியான பழங்கால கடிகாரங்களை சேகரித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ள ராபர்ட் கென்னடி அவர்களை திருநெல்வேலி CSI டயசீசன் நிர்வாகம் அழைத்திருந்தது. முதலில் இது ஒரு சாதாரண கடிகாரம் என்று நினைத்து வந்த ராபர்ட் கென்னடி
அதன் தொழில்நுட்பத்தையும் காலத்தையும் ஆய்வு செய்தபோது திகைத்துப் போயுள்ளார். இதுவரை டெல்லியில் உள்ள 1870-இல் செய்யப்பட்ட கடிகாரமே இந்தியாவின் பழமையான கோபுர கடிகாரம் எனக் கருதப்பட்டது. ஆனால் இந்த பாளையங்கோட்டை கடிகாரம் 1854-இம் ஆண்டு லண்டனில் தயாரிக்கப்பட்டது என்பது ஆய்வில் உறுதியானது. இதன் மூலம் இந்திய கடிகார வரலாற்றையே இந்த பேராலய கடிகாரம் மாற்றி எழுதியுள்ளது. பிக் பென்னை விட மூத்த கடிகாரம். உலகப் புகழ் பெற்ற லண்டனின் பிக் பென் கடிகாரமே 1859-இல்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் பாளையங்கோட்டையில் உள்ள இந்த கடிகாரம் அதற்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1854-இல் லண்டனின் ஜான் மூரே நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. லண்டன் வரை சென்று பிக் பென் கடிகாரத்தை பார்த்து வியப்பவர்கள், அதைவிட பழமையான ஒரு பொக்கிஷம் நம் நெல்லையில் இருப்பதை அறிய வேண்டும் என ராபர்ட் கென்னடி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். 11 நாட்கள் கடும் உழைப்பு. பழுதடைந்திருந்த இந்த கடிகாரத்தை பழைய நிலைக்கு கொண்டுவர ராபர்ட் கென்னடி மற்றும் அவரது குழுவினர் சுமார் 11 நாட்கள் கடுமையாக உழைத்துள்ளனர். இதனை ஒரு இயந்திரமாக பார்க்காமல் பிறந்த குழந்தையைப் போல பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் இது இன்னும் பல நூற்றாண்டுகள் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றைச் சொல்லும் என்கிறார் அவர். இதற்கான பராமரிப்பு கையேடு மேனுவல் ஒன்றையும் அவர் தயாரித்து தேவாலய நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளார். அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை. ராபர்ட் கென்னடி அவர்கள் கடந்த 43 ஆண்டுகளாக பழங்கால கடிகாரங்களை சேகரித்து வருகிறார். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் அவரிடம் 500-க்கும் மேற்பட்ட அபூர்வ கடிகாரங்கள் உள்ளன. அவர் தனது பேட்டியில் உருக்கமாக குறிப்பிட்டதாவது, என்னுடைய சேகரிப்பில் உள்ள 2500 கடிகாரங்களையும் 3,000-க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்களையும் நாட்டுக்கு இலவசமாக வழங்க தயாராக உள்ளேன். எனக்கு பண நோக்கம் ஏதுமில்லை, அங்கீகாரம் மட்டுமே முக்கியம். எனக்கு பிறகு இந்த பொக்கிஷங்கள் காயலான் கடைக்கு போய்விடக்கூடாது. தமிழக முதல்வரோ அல்லது பாரத பிரதமரோ முன்வந்து இந்த சேகரிப்புகளை பொதுமக்களின் பார்வைக்காக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் அவர் நடத்தி வரும் அருங்காட்சியகத்தை ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி அனைவரும் இலவசமாக பார்க்கலாம் என்றும், வருபவர்களுக்கு தனது சொந்த செலவில் தேநீர் வழங்கி உபசரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மறைந்து போன வரலாற்றை தனது தொழில்நுட்ப அறிவால் மீட்டெடுத்த ராபர்ட் கென்னடியின் முயற்சிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாளையங்கோட்டை பேராலயத்தில் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியுள்ள அந்த கடிகார மணி ஓசை வெறும் நேரத்தை மட்டுமல்ல, 171 ஆண்டுகால பாரம்பரியத்தையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. செய்தியாளர் வனராஜசங்கர், திருநெல்வேலி. சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேக செய்தி. லண்டன் பிக் பென்னை விட பழமையானது. நெல்லையில் 171 ஆண்டுகால வரலாற்று சின்னத்தை மீட்டெடுத்த கின்னஸ் சாதனையாளர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய திருத்துவ பேராலயத்தில் ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் உள்ள 171 ஆண்டுகள் பழமையான கடிகாரம் தற்போது மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. இந்தியாவின் மிகப் பழமையான இந்த தொழில்நுட்ப சின்னத்தை மீட்டெடுத்தது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை சத்தியம் தொலைக்காட்சிக்காக பிரத்யேகமாக வழங்கியுள்ளார் கின்னஸ் சாதனையாளர் திரு. ராபர்ட் கென்னடி. வரலாற்றை மாற்றிய கண்டுபிடிப்பு. பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையில் உள்ள இந்த பேராலயத்தின் கோபுர கடிகாரம் கடந்த சில வாரங்களாக செயல்படாமல் இருந்தது. இதனை சரிசெய்ய உலக அளவில் அதிகப்படியான பழங்கால கடிகாரங்களை சேகரித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ள ராபர்ட் கென்னடி அவர்களை திருநெல்வேலி CSI டயசீசன் நிர்வாகம் அழைத்திருந்தது. முதலில் இது ஒரு சாதாரண கடிகாரம் என்று நினைத்து வந்த ராபர்ட் கென்னடி அதன் தொழில்நுட்பத்தையும் காலத்தையும் ஆய்வு செய்தபோது திகைத்துப் போயுள்ளார். இதுவரை டெல்லியில் உள்ள 1870-இல் செய்யப்பட்ட கடிகாரமே இந்தியாவின் பழமையான கோபுர கடிகாரம் எனக் கருதப்பட்டது. ஆனால் இந்த பாளையங்கோட்டை கடிகாரம் 1854-இம் ஆண்டு லண்டனில் தயாரிக்கப்பட்டது என்பது ஆய்வில் உறுதியானது.
இதன் மூலம் இந்திய கடிகார வரலாற்றையே இந்த பேராலய கடிகாரம் மாற்றி எழுதியுள்ளது. Good evening, friends. After 10 days of hard work, our Nagaraj has completed the works 100% successfully. The clock is responding perfectly. We have done the test run, and the test run is going on from today morning, and the chiming section is back to factory standards. And even in the going section, there was many problems. Our Nagaraj has done everything bit by bit. He has crafted the work. And now Nagaraj will show how the clock chimes. And 9 o'clock, 9 மணி பொசிஷனுக்கு எடுத்துருவான். Now, one second. See. Nagaraj is taking the clock to 9 o'clock position to chime. The clock is getting ready to chime. Yes, now. One, two, three, four, five, six, 7, 8, 9. Now I'll show you the bell frame position, how the bell strikes at the bell frame. Now I am at the bell frame section. Now Nagaraj is taking the hands to the 10 o'clock position. Anai kudu. See, the hammer is moving. Perfect it is, perfect. Perfectly done.